அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் உள்ளத்தின் நிம்மதி, வாழ்வின் நிம்மதி, ஒட்டுமொத்த கவலைகளும் ஒரு சுஜூதில் நீக்கிவிடும் நிம்மதியை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்து தாஹா 124 125 வசனங்கள், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் பேசுகிறது, கேளுங்கள். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என் நினைவிலிருந்து யார் தூரமாகிறானோ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம். கோடிகள் இருக்கும், ஆனால் நெருக்கடி இருக்கும். லட்சங்கள் குமையும், நெருக்கடி இருக்கும். நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம். ஏன்? என் நினைவில் இருந்து அவன் தூரமானால். ஜும்ஹூர் அஹ்லு தஃப்ஸீர், தஃப்ஸீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சேர்ந்து, அல்லாஹ்வின் நினைவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவது அஸ்ஸலாஹ். தொழுகையில் இருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும், பிரச்சனைகள் நெருக்கடியாகும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, தொழிலில் நிம்மதி இருக்காது, கல்வியில் நிம்மதி இருக்காது. எதை தொட்டாலும் சோதனையில் முடியும். தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை சோதனை தான். கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா? உண்டா இல்லையா? கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாம் இருக்கா? கிடையாது. ஆனால் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் ஃபஜ்ர் தொழவில்லையோ அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவில் தூங்கும் பொழுது ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். எத்தனை முடிச்சுட்டா? எத்தனை முடிச்சு? 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான், இரவு தூரமானது, இரவு தூரமானது, தூங்கு, நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது அவன் எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது. எப்போது உது செய்கிறானோ 2வது முடிச்சு அவிழ்கிறது. எப்போது தொழுகிறானோ 3வது முடிச்சாக அவிழ்கிறது. அப்போது அவன் நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், ஆரோக்கியமானவனாக, மகிழ்ச்சியுடையவனாக, நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான். அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான். ஆனால் 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் ஹபீஸன் நஃப்ஸ், அசுத்தமான உள்ளத்தோடு, கஸ்லான், சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான். அந்த 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி. ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறித்தனத்தால் நிரம்பி இருக்கும். மேலும் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு உண்மை. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கடிக்கிறான். அவன் யார்? அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், தூதரால் சபிக்கப்பட்டவன், மூமின்களால் சபிக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம். நல்ல பதிஞ்சுக்கோங்க, நல்ல உள்ளத்தில் அழுத்தி செய்யுங்க இந்த ஹதீஸை. 2 தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம். அல் ஃபஜ்ரு வல் இஷாஉ, இதுவெல்லாம் அல் ஃபஜ்ர் வல் இஷா. நான் சொல்கிறேன்,
ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால், சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் ஃபஜ்ரை தொழக்கூடிய வழக்கமுடையவர் என்றால், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நாம் முனாஃபிக் என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்க முஃமின் நினைச்சுக்கோங்க, அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, என்னுடைய ஈமான் எல்லாம் இன்று மௌத்தான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால், நிஃபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாளாக. ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத், பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் என்று சொல்லவா? 5 நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் சொல்லுவான். 5 நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே செல்வான்? எங்கே செல்வான்? இவன் நரகம் செல்லுவான். யார் அவன்? அதாஉஸ் ஸலாத், தொழுகையை வீணடிப்பான். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்ற நரக ஆற்றில் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பான். தொழுகையை பாழாக்குபவர்கள். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், அக்ஹருஸ் ஸலாத அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவன். தொழுகையை விடுறவங்க கிடையாது நரகத்துக்கு போறவங்க. அவங்களுக்கு நரகம், சக்கரண்ட நரகம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் தொழுகையை தொழுபவனும் நரகம் செல்லுவான். தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால், குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பு, காலை 7 மணிக்கு உங்களுக்கு ஃபஜ்ர் வருதுன்னா, மதியம் 6 மணிக்கு உங்களுக்கு முஹர் அஸர் வருதுன்னா, உங்களுக்கு மகரிப் எல்லாம் 8 மணிக்கு, இஷாவெல்லாம் காலையில எழுந்ததற்கு பிறகுதான் வருகன்னு சொன்னா, நீங்க 5 நேர தொழுகையை தொழுதாலும் இந்த தொழுகையுடைய கூலியாக நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு கிடைக்காது. ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அல்லாஹ் எச்சரிக்கிறான். அவர்களை கய்யா என்ற நரக ஓடையில் அல்லாஹ் சங்கமிக்க வைப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொழுகை வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும். அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். சுப்ஹானல்லாஹ். நோயில் அவதிப்படுகிறீர்களா? எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரில்லையா? எல்லோரும் கைவிடுகிறார்களா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத், 2 ரக்காத் உது செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள், லா மரீத இல்லா ஷஃபைத யா ரப், நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது யா அல்லாஹ். எந்த மருத்துவ உலகமும் என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும். உன்னை தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சுஜூதில் இருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும். கடனில் பிரச்சனையா? கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா? வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத். குழந்தை இல்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத். வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாத். நிறுவனத்தில் வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள். வாழ்வாதாரம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை. இஸ்தஈன் பிஸ்ஸலாத். தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும். தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். தொழுகையில் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேளுங்கள். எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூத். ஃபஅக்ஸிரு ஃபீஹி மினத் துஆ, அதில் துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அந்த பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் உங்களோடு இருந்தால், உங்களிடத்தில் பொறுமை இருந்தால் அல்லாஹ் அதை நீக்க மாட்டானா? அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு இருக்க தேவையான ரப்பே உங்களோடு இருந்தால் அந்த கஷ்டம் எங்கே போகும்? சுப்ஹானல்லாஹ். பாடங்களை படியுங்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் விரும்பக்கூடிய குழந்தை நபி யூசுப் சகோதரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறினால் கனவை வெளிப்படுத்தாத யூசுஃபே என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சகோதரர்கள் திட்டம் தீட்டி சகோதரனை எப்படியாவது அழித்து தந்தையின் விருப்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி நபி யூசுஃபை கிணற்றில் வீசுகிறார்கள். கிணற்றில் ஒரு நபி, அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் மிஸ்ருக்கு சென்று அங்கே சந்தையில் நபி யூசுஃபை விலை பேசுகிறார்கள். ஒரு அடிமையாக, ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு நபி எஜமானருடைய வீட்டிற்கு சென்றால் அங்கே எஜமானருடைய மனைவியின் மூலமாக மிகப்பெரிய சோதனை, அதன் மூலமாக சிறைச்சாலையில் ஒரு நபி, தந்தையும் மகனும். சுப்ஹானல்லாஹ். தந்தை சொன்னார், என் மகனை நீங்கள் ஏதோ செய்து விட்டீர்கள். ஃபஸப்ருன் ஜமீல், ஃபஸப்ருன் ஜமீல். அழகிய பொறுமையை கையாளுவேன். அல்லாஹ் நபி யூசுஃபை மறுபடியும் நபி யாக்கூபிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தான். 2 முறை சொன்னார்கள் இதே வார்த்தையை நபி யாக்கூப். இதே வார்த்தையைத்தான் என்னுடைய தாயும் கூறினார்கள். யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய சோதனை நபி ஆயிஷா அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹா. தூதரின் மனைவி, அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய பெண் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உலகத்தில் அருவருக்கத்தக்க ஒரு பாவத்தோடு ஒரு நபியின் மனைவி இணைக்கப்படுகிறார்கள். ஒரு சித்தீக்கின் மகள். தூதர் அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். சஹாபாக்களில் சிலர் அந்த தவறை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் மக்களிடத்தில். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் என்ன செய்வதென்று திளைத்து நிற்கிறார்கள். ஆயிஷா அவர்களுக்கு அந்த செய்தி போய் சேருகிறது. கவலையில் அழுது 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 ஆயிஷா அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியால் சூழ்கிறது. பல நாட்களுக்கு பிறகு ஆயிஷா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க சொல்கிறார்கள். அது ஒரு சலாமை தவிர வேறு பேச்சு கிடையாது. தன் கணவர் தன்னோடு பேச மறுக்கிறார். மூமின்களிடத்தில் தன்னை பற்றிய தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது. எவ்வளவு பெரிய நெருக்கடி ஆயிஷாவுக்கு ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆயிஷா, அபூபக்கர் அவர்களுடைய தாயாரும் அருகில் இருக்கிறார், அவருடைய மனைவி அருகில் இருக்கிறார்கள். ஆயிஷா அவருடைய தாயாரும் இருக்கிறார்கள், தந்தையும் தாயும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆயிஷா, இப்படி கேள்விப்பட்டேன். நீங்கள் செய்திருந்தால் மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை தேடுபவர்களை மன்னிப்பான். செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவான். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பரே, உங்களுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்கள். அபூபக்கர் சொன்னார்கள், என்ன சொல்லுவது? என் தாயே, ரசூலுக்கு பதிலளியுங்கள். என்ன சொல்லுவது? நான் என்ன சொல்வது? நான் என்றவர்கள் இருவரும் திளைத்து நிற்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த செய்தி உங்களிடத்திலே வந்து சேர்ந்தது, நீங்கள் இதை அல்லாஹ்வுடைய வசனத்தை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள். ஆனால் நானோ அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து கூறுகிறேன், நான் தூய்மையான பெண்தான். இந்த உலகத்தில் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை. நபி யாக்கூபுடைய அடையாளத்தை தான், அந்த உதாரணத்தை தான் என்னுடைய வாழ்விலும் நான் எடுத்துக் கொள்கிறேன். இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான், ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அழகிய பொறுமையை கையாளுவேன். ஏன் நபி யாக்கூபிடத்திலே இருந்த அந்த பொறுமை? இவ்வளவு பெரிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை சுமந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்த அந்த பொறுமை ஏன் நம்மிடத்தில் இல்லை? ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அல்லாஹ் நபி யாக்கூபுக்கு அந்த பொறுமையின் கூலியாக அவர்கள் நினைத்ததை விட நபி யூசுஃபுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். நபி ஆயிஷா, நபியுடைய மனைவியுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொறுமையால் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் வசனங்களை இறக்கி நிரூபித்தான். நபியுடைய மனைவியாகிய ஆயிஷா அவர்களுடைய கற்புக்கு அல்லாஹ் சாட்சி கூறினான் அந்த பொறுமையால். நபி யூனுஸ் அதே சோதனையை சந்தித்தார், பொறுமையோடு இருந்தார். நபி நூஹ் 950 ஆண்டு காலம் அழைப்பு, பொறுமையோடு இருந்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சோதனைகள் மக்காவில், எவ்வளவு சோதனைகள். நபி சுஜூதில் முஷ்ரிக்குகள், மக்கத்து காஃபிர்கள் அந்த தூதரின் மேல் ஒட்டகத்தின் கழிவை வீசினார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் அம்மார், ஒரே குடும்பம் ஒரு பெண்ணுக்கு முன்னால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சப்ரன் ஆல யாசிர். யாசிருடைய குடும்பத்தார்களே, பொறுமையை கையாளுங்கள். நீங்கள் தங்கக்கூடிய இடம் நாளை மறுமையில் சொர்க்கம். அஸ்ஸபர், அஸ்ஸபர் என் ரப்பு எனக்கு கொடுத்தது, இதில் நான் பொறுமையோடு இருப்பேன். என் ரப்பு இதை விட்டு என்னை இதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். என் ரப்பு எனக்கு வழிகாட்டுவான். அதுவரை பொறுமையை கையாளுவேன், பொறுமையோடு இருப்பேன். என்ன சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் சபர். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன்.